நாய்ங்க சொல்லுங்க என்னென்னவோ பேசுதுங்க, வாயிலுக்கு வந்ததெல்லாம் பேசுதுங்க. என்ன பேசுனா போட்டோம். எங்க அண்ணன் இப்படி வந்தா குற்றம், இப்படி போனா குற்றம், இப்ப குற்றம். எங்க அண்ணன் வந்தா கூட பரவாயில்ல, எதிர்க்க தாலி விட்டு ஆட்டுவார். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. எந்த குடும்பத்தை என்ன பிரச்சனை இல்லைங்க. அவன் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான். சாதாரண கூலிக்காரன் இங்க ஒண்ணு வச்சுக்கிறான், வீட்டுல ஒண்ணு வச்சுக்கிறான். பொண்டாட்டிக்கு தெரியாது இன்னொன்னு வச்சுக்கிறான். பத்தாக்கு வச்சு குடும்பம் வேற நடத்துறான். இதெல்லாம் வெளியே கொண்டு வராது. எங்க அண்ணன் இப்படி வந்தா குற்றம், இப்படி போனா குற்றம், இப்ப குற்றம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம். ஏசி சொல்லிருக்காரு, நல்லா அறிவிச்சிருக்காரு. அவர் கண்டிப்பா முதலமைச்சர் வந்தா எல்லாம் நலத்திட்டங்களும் செய்வாரு, சூப்பரா செய்வாரு. மீண்டும் எங்க அண்ணன் தான் வருவார். மகளிர் உரிமை தொகை 2500 இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கேஸ் எல்லாமே தரங்க. நீங்களே எல்லாம் பாத்தீங்களா? எல்லாமே எங்க அண்ணன் தருவாரு. ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுதுங்க. இதே அப்படியே இந்த காலத்துக்கு வந்து சரிப்பட்டு வராது. இதே மாற்றங்கள் ஏற்படணும். கண்டிப்பா எங்க அண்ணன் வருவார், வந்து கெளிப்பாரு, விசில் சின்னதுக்கு ஓட்டு போடும். நம்மள கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்குது. ஐயோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, நிஜமா சொல்றேன். எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்காங்க. ரொம்ப அவ்வளவு சந்தோஷம் பேசுறதுல. கண்டிப்பா அண்ணன் எல்லாமே நிறைவேற்றாரு. கண்டிப்பா சூப்பர். பெண்கள் ஓட்ல எங்க அண்ணனுக்கு தான். கண்டிப்பா நிஜமா எங்க அண்ணன் தான் வின் பண்ணுவார். டிவி கேட்டா விசில் சின்னதா முதல் அடி. ஏங்க குப்பை வடி விசில் போட மாட்டேன்றாங்க. இது என்னங்க நியாயம்? சாதாரண குப்பை எடுக்கிற வந்து அது விசில் அடில. நான் விசில் அடிக்கணும்னு கேட்டுக்க விசில்லாம் கிடையாது. அந்த மாதிரி ரேடியோ தான் கேட்பான்றாங்க எங்க தெருக்குள்ளே. என்னங்க இது? விசிலுக்கு அவ்வளவு பயமா? விசிலுக்கு பார்த்து பயப்படுற ஆளு ஒரே ஆளு அவரை மட்டும் தான் இருக்க முடியும். ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? எல்லாம் ஆயிடுச்சு. இனிமே விசில் தான் அடிக்கும். கிரிக்கெட்ல விசில் அடிப்பாங்கடா, ஃபுட்பால்ல விசில் அடிப்பாங்களா? அதெல்லாம் அடிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் தடைப்படுத்திடுவாங்களா? சொல்லுங்க. கோட்டை வரைக்கும் கேட்கும். கோட்டையில வைப்போம். ஆனா எல்லாம் சொல்லுவாங்க நீ தற்கூரி தற்கூரி தற்கூரின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போடும். கமெண்ட்ல கூட சொல்றேன். நாய்ங்க சொல்லுங்க என்னென்னவோ பேசுதுங்க, வாயிலுக்கு வந்ததெல்லாம் பேசுதுங்க. என்ன பேசுனா போட்டோம். எங்க அண்ணன் இப்படி வந்தா குற்றம், இப்படி போனா குற்றம், இப்ப குற்றம். எங்க அண்ணன் எப்போ வருவாரு, எப்போ செய்வாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. இப்ப என்ன பேசினாரு அதுவும் ஒரு கதை பேசுவாங்க, அதுக்கு ஒரு நேரம் பேசுவாங்க. கமெண்ட்ல சொல்லுவாரு இவர் எல்லாம் செஞ்சிருவாரு, கொண்டுடுவாரு. எங்க அண்ணன் செய்வார் தான். எங்க அண்ணன் செஞ்சு முடிக்கிறாரு தான் எங்க அண்ணன். கண்டிப்பா சொல்றேன். 2000 எங்க அண்ணன் தான் வருவார். கமெண்ட்ல யார் என்ன வேணா பேசிக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நாயின்ட்டோம் பேயின்ட்டோம் நல்லா மூஞ்சின்ட்டோம் எது வேணா சொல்லப்படும், அதை பத்தி டோன்ட் கேர். எங்க அண்ணனுக்கு நாங்க விசுவாசமா இருப்போம். எல்லாரும் ஓட்டு சேகரிப்போம். ரிசல்ட்ஸுக்கு ஓட்டு போடுங்க. எங்க குடும்ப பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறேன், நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னது எப்படி இருந்துச்சு? சூப்பர். அதுதான் பெரிய விஷயமே. யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. எங்க அண்ணன் சொன்னது அப்படியே புள்ள இருக்குது எங்களுக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இது பண்ணும். ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க பாரு ஒரு திட்டம், கல்யாணம் 10 வருஷம் சொன்னாங்க பாரு. அதே திட்டம் எங்க அண்ணன் சூப்பரா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. சூப்பரா எங்க அண்ணன் கொண்டு வந்திருக்காரு பாரு. செம்ம திட்டங்க, அருமையான திட்டம். ஆனா ஒவ்வொரு விஷயமா படன்னு அடிக்குது எங்க அண்ணன் சொல்லும் போது. அந்த அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம். எங்க அண்ணன் ஒவ்வொரு அறிவிக்கை கொள்ளும் போது எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், எங்க அண்ணன் தான் வருவார். 1000 பேர் சொல்லட்டும், எங்க அண்ணன் வந்ததை கூட பரவாயில்ல, எதிர்கட்சியா தாலி விட்டு ஆட்டுவார். எதிர்கட்சியா இருந்து வரல விட்டு ஆட்டுவார். எங்க அண்ணன் கெளிக்கலோட பரவாயில்ல, எதிர்கட்சி கெளிச்சு வரல விட்டு ஆட்டுவார் எல்லாருமே. இந்த விஜய் அவர்களோட விவாகரத்து பிரச்சனையை மேடையில சொல்லியிருக்காங்க. எந்த குடும்பத்தை என்ன பிரச்சனை இல்லைங்க. அவன் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான். சாதாரண கூலிக்காரன் இங்க ஒண்ணு வச்சுக்கிறான், வீட்டுல ஒண்ணு வச்சுக்கிறான். பொண்டாட்டிக்கு தெரியாது இன்னொன்னு வச்சுக்கிறான். பத்தாக்கு வச்சு குடும்பம் வேற நடத்துறான். இதெல்லாம் வெளியே கொண்டு வராது. எவ்வளவு பேர் என்னவோ செத்து போறாங்க, குழந்தை செத்து போகுது, எல்லாம் செத்து போகுது. யாருன்னா ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் சொல்லவே இல்லை. எங்க அண்ணன் மட்டும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் இவரு இப்படி பண்றாரு, அவரு அப்படி பண்றாரு. என்ன ஒரு அப்படி எங்க அண்ணன் மாதிரியா குறிக்கோளா இருப்பீங்களா? உங்களுக்கு வேற வேலையா இல்லையா? நீங்க இத்தனை வருஷமா ஆட்சி ஆண்டன்னு சொல்றீங்களா? ஏன் பயப்படுறீங்க? பயப்படக்கூடாது.
தைரியமா செய்வோம். தைரியமா விசில விடுவோம். விசில் அடிக்கும். ஏன் விசில் அடிக்க விடல? எதுக்கு அடிக்க விடல? எதுக்கு குப்பை அடிக்கார சொல்றேன் நம்ம காலையில கூட அம்மா அடிக்க மாட்டேம்மா, விசில் அடிக்க மாட்டேன். இனிமேல் நான் சட்ட ரீதியா நான் பாத்துக்கிறேன் நீங்க அப்படின்ட்டாங்க. என்ன பாத்துக்கிறேன் எல்லாமே பாப்பாரு. அவர் கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. வாய்ப்பு கொடுத்தாதாங்க செய்ய முடியும். வாய்ப்பு கொடுத்தா செய்ய முடியாது. மக்களா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து எங்க அண்ணன் வாய்ப்பு கொடுப்போம். நாங்க உட்கார வைப்போம். இது உறுதி. உங்க ஏரியால எப்படி எல்லாரும் டிவிக்கே மாத்துறாங்க? சூப்பர்மா. வடசென்னை இடத்துல ரொம்ப ஆர்கனைசர் ரொம்ப அருமையா வடசென்னை சேகர் பாபு அவர்கள் இருக்காரு. திமுக பலமா இருக்கும். எல்லாம் இருக்கட்டும்பா. யார் வேணா இருக்கட்டும், கொல்லட்டும். யார் வேணா என்னன்னு சொன்னார் அண்ணா, யாருக்கு தலை வாங்கிக்கோ, போடுறது போடுது அப்படின்றது. எப்படி போடுறது போடுது என்ன சொல்லியிருக்காரு? யார் வேணா போடுதுன்னு சொன்னா போடுறது போடுது. இவங்க குத்தா அவங்க குத்தா மாநாசிராஜ் என்ன நம்ம பணம், நம்ம வரி பணம். எதுக்கு திடீர்னு 5000 போட்டாங்க? ஏன் போட்டாங்க 5000? இவ்வளவு நாளா இல்ல 5000 போட்டாங்க. உடனே காலையிலே போட்டாங்க. எங்க அண்ணன் ஒரு இடத்துல மீட்டிங் வச்சானே அதே மாதிரி நடக்குது. உங்களுக்கு 5000 பணம் வந்துச்சா? 5000 பணம் வந்துச்சான்னு கேட்டேன். 5000 பணம் வந்துச்சான்னு ஆளா வாங்கலப்பா. வாங்குறவங்க வாங்கியிருப்பாங்க. அதே சமயம் எங்க அண்ணன் என்ன பண்றாரு, எங்க அண்ணன் என்ன செய்யறாரு, அதே பாதையில போறாங்க. உங்களுக்கு சுய புத்தி இல்லையா? இவ்வளவு வருஷமா கச்சாண்டா அதாண்டா இதாண்டீங்கல்ல, உங்களுக்குன்னு இது இல்லையா? உங்களுக்கு எடுக்கலாம் சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பேசுறாரு. எங்க அண்ணனுக்கு ஈக்குவலா அவர் வர முடியுமா? சொல்லுங்க. எங்க அண்ணனோட அவரு நிறைய சொல்ல வேண்டியது எனக்கு இப்ப படன்னு இருக்குது. ஆனா தேங்க்ஸ். ஆனா முதல் எங்க அண்ணன் தான் வருவார். டிவிக்கே தான் கண்டிப்பா வர. அறிவிப்பு கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. பெண்களோட சேஃப்டிக்கோசம் சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பர்ஃபெக்டா யோசிச்சு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட பெண்களோட சேஃப்டி தான் முக்கியம். சின்ன சின்ன குழந்தைங்க வெளியே போகிறது கஷ்டமாக இருக்குது. நான் 2 பொன் குழந்தை வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இவர் சொன்ன அந்த விஷயம் வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் பசங்களை இன்னும் தைரியமாக நல்லா வளர்ப்பேன். ஓகே, தேங்க்யூ. ஒரு வார்த்தை தான், எப்பவுமே டிவிக்கே தான். தூக்கி உட்கார வச்சிரும் தலைவா. புரியுதுங்களா? வேற எந்த வார்த்தையும் இல்லை. டிவிக்கே. தீய சக்தி ஒழிக, தூய சக்தி வருக. அவ்வளோதான். தளபதி நம்ம தான் தளபதி. நெக்ஸ்ட் சிஎம் தளபதி தாங்க. என்னைக்குமே தளபதி தான். 26னாலே தளபதி தான். டிவிக்கே ஐயோ அது சொல்ல எங்களால ஒண்ணுமே புரியல எங்களுக்கெல்லாம். ஐயோ அந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சாரு பாருங்க. ஐயோ ஆமா நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. வர நியூஸ் எல்லாம் அண்ணனா தாய் மாமனா எல்லாம் சூப்பர் ஸ்பீச்சுங்க. எங்களால ஆமா எல்லாமே செம்மையா பேசினாரு. இன்னைக்கு அததான் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு லாஸ்டா சொல்லி, நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருங்க. நான் 2026ல நம்ம டிவிக்கே தான். ஃபர்ஸ்ட்ல எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட கழக துணை செயலாளராக இருக்கேன். நான் ஒரு ஏழ்மையான ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவங்க. எனக்கு தளபதி மேலே இருந்த ஒரு பற்றுதனால, பெண்களுக்கு நல்லது செய்யணுன்றதுனால நான் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒன்றிய மகளிரணி தலைவியாக இருந்தேன். நான் பணியாற்றுறதன் பேரில் எனக்கு துணை செயலாளருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏன்னா பெண்களுக்கு வந்து ஃபுல்லாக பாதுகாப்பு தரத தளபதி மட்டும்தான். அது வந்து 2026ல் கண்டிப்பாக ஒரு சிஎம் சீட்டில் உட்காந்தாருன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு எல்லா விடைகளுக்குமே பதில் கிடைக்கும்னு நாங்கள் எல்லாமே முழுமையாக நம்புகிறோம். அதே போல் ஒரு குழந்தை பிறந்து வருதுன்னா தாய்மாமன் சீரோட வரும்னு சொன்னாங்க. ஒரு சின்ன மோந்திரமா இருந்தாலும் தாய்மாமன் சீரோட வரும்னு சொன்னாரு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது போல எவ்வளோ பேர் எவ்வளோ திருமணமாகிற பெண்களுக்கு வந்து நிறைய செய்யறோம்னு சொன்னாங்க. ஆனா தளபதி வந்து இப்ப நகைவிக்கிற விலைவாசிக்கு என் தளபதி 1 சவரன் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை விட பெரிய மனசு யாருக்குமே கிடையாது. அதே போல 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரீ இல்ல, எங்களோட பைசால இருந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. அது நாங்க முழுமையா ஏத்துக்கிறோம். அதே போல எல்லாருமே 1000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க தளபதி வந்து அது நிறைய பேருக்கு கிடைக்கல, நிறைய பேருக்கு கிடைக்காத இருந்தோம். என் தளபதி வந்து 60 வயதுக்குள்ள இருக்கிற எல்லா பெண்களுக்குமே 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு.
ஆனா 1000 ரூபாயை வாங்கி எவ்வளவு பேர் எதுவுமே செய்ய முடியாம இருக்காங்க. அதே போல பேங்க் கடன்லாம் தள்ளுபடி, மகளிருக்கு சுய உதவிக்குழு எல்லாம் 5 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடனா தரேன்னு சொல்லியிருக்காரு. 10% மானியம் வழங்குறதா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் வரும் காலத்துல தளபதி வந்து ஆட்சியில அமர்வாரு. நாங்க அதுக்கு எல்லாமே ஓட் பண்ணுவோம். தளபதி தமிழக வெற்றி கழகம். எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அவர் எல்லா திட்டத்தையும் செம்மையா இருக்கு, நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா கொடுக்கணும் தான், எல்லாருக்குமே தேவைப்படுது. ஆமா, இப்போதைக்கு தேவைப்படுது தான். கொடுக்குற காசெல்லாம் பாதியிலே போயிடுது, எங்க போகுதுன்னு தெரியல, பாதியிலே போயிடுது. இப்ப தளபதி அறிவிச்சிருக்காரு, கண்டிப்பா மக்கள் எதிர்பார்க்கறாங்க, அவங்க தேவைக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். தொண்டை போயிடுச்சு, தளபதி கத்த முடியல, தொண்டை போயிடுச்சு. கண்டிப்பா செய்வாரு, கண்டிப்பா நம்பிக்கை வச்சிருக்கோம், கண்டிப்பா செய்வாரு. மக்கள்லாம் அவர் பக்கம் தான் இருக்காங்க, கண்டிப்பா செய்வார். அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அவர் சொல்லும்போது கஷ்டமா தான் இருந்தது, ஏன்னா நாங்க அந்த வீடியோலாம் பார்த்து மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்களால முடியல தான். ஆனா அவர் சொல்லிட்டாரா, கொஞ்சம் தைரியமா இருக்கு. அவர் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காரு மனசளவுலன்னு நாங்க கொஞ்சம் தைரியம் வளர்த்துக்கிட்டோம். ஆமா, உடஞ்சு போயிட்டாருன்னு நாங்க ரொம்ப நினைச்சோம். ஆனா இப்போ அவரே சொல்லிட்டாருல, கொஞ்சம் தைரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி எப்பயுமே நல்லா இருப்பாரு. எனக்கு பொண்ணு இருக்கு, அவர் தான் தாய் மாமன். கண்டிப்பா தளபதி தாய் மாமா, அவ்வளவுதான். தாய் மாமா இருந்தா போதும், மோந்திரம் நகை எங்களுக்கு எதுவுமே வேணாம். அவர் தாய் மாமா சொன்னாரு, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம். ஏசி